அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போது நாம் தயம்மத்தை பற்றி உங்களோடு பேசப் போகின்றோம். தயம்மம் என்பது ஒரு மனிதன் தண்ணீரை பாவிக்க முடியாத சூழ்நிலையில் அல்லது தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில் உதுவுக்கு பதிலாக செய்யப்படக்கூடிய ஒரு வணக்கமாகும். இந்த தயம்மத்தின் மூலமாக தொழுகைக்கான அனுமதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தயம்மத்தை அல்லாஹு தஆலா புனித அல் குர்ஆனில் எங்களுக்கு அனுமதித்திருக்கின்றான். ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபன் ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வஐதீக்கும். உங்களுக்கு தண்ணீர் இல்லாத போது பூமியில் நீங்கள் கையை அடித்து உங்கள் முகத்தை உங்கள் கைகளை தடவிக்கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, தயம்மம் என்பது மனிதன் முகத்தையும் தன்னுடைய இரு கரங்களையும் பூமியில் கையை அடித்து அதன் மூலமாக தன் முகத்தையும் இரு கைகளையும் தடவிக்கொள்வதாகும். இது உதுவுக்கு பதிலாக செய்யப்படக்கூடிய ஒரு அம்சம். எதற்காக இந்த தயம்மம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படும் என்றால், தண்ணீர் இல்லாத போது அல்லது தண்ணீர் இருக்கின்றது, அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை, நோயாளிகள் சமயத்தில் தண்ணீரை பயன்படுத்துவதன் மூலமாக அதிக நோய்க்கு ஆளாகிவிடலாம், அல்லது தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் சுகமாகுவதற்கு காலதாமதம் செய்யப்பட முடியும் இந்த தண்ணீரை பயன்படுத்துவதன் மூலமாக, அல்லது தண்ணீரை பயன்படுத்துவது தனது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடும் அல்லது தனது நோயை அதிகரித்துவிடும். இப்படியான காரணங்களுக்காக மார்க்கம் தயம்மம் செய்வதற்கு எமக்கு அனுமதி அளித்திருக்கின்றது. தயம்மம் என்பது சகோதரர்களே, ஒரு முறை கையை எமது இரு கைகளையும் நிலத்தில் அடித்து பிறகு எமது முகம் இரண்டு கைகளை மணிக்கட்டு வரை தடவிக்கொள்வதற்கே தயம்மம் என்று சொல்லப்படும். ஹதீஸில் இவ்வாறு தான் எங்களுக்கு விளக்கி சொல்லப்பட்டிருக்கின்றது. எதுவெல்லாம் உதுவை முறிக்கும் காரியங்களாக இருக்கின்றதோ அது அனைத்துமே தயம்மத்தை முறித்துவிடும். உதுவை முறிக்கும் காரியங்கள் தயம்மத்தை முறித்துவிடும் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதனுக்கு காத்து பிரிந்தால் அல்லது ஒரு மனிதனுக்கு உதுவை முறிக்கக்கூடிய ஏனைய அம்சங்கள் ஏதாவது ஒன்று ஏற்பட்டுவிட்டால் அவனுடைய தயம்மம் முறிந்துவிடும். உது எவ்வாறு முறிகின்றதோ அவ்வாறு தயம்மமும் முறிந்துவிடும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தயம்மம் தண்ணீர் கிடைத்து விட்டால், ஒரு மனிதன் தண்ணீர் இல்லை என்பதற்காக தயம்மம் செய்கிறார், ஆனால் பிறகு தண்ணீர் அவருக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அப்போது தயம்மம் செல்லுபடியற்றதாக ஆகிவிடும். எனவே தண்ணீர் இருக்கும் சூழ்நிலையில் ஒருவர் தயம்மம் செய்வது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட முறை அல்ல. எனவே தயம்மத்தை எவ்வாறு எப்போது மார்க்கம் அனுமதிக்கின்றது என்பதை புரிந்து அதற்கு ஏற்ப இந்த தயம்மத்தை நாம் நிறைவேற்றி அதன் மூலமாக தொழுகை வணக்கத்தை நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.